ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இந்த வீடியோவில் தினை அரிசி சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு தினை அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு 150 கிராம் இருக்கும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு குக்கரில் ஊற வச்ச தினை அரிசியை வடிகட்டி எடுத்து அதில் போட்டுக்கலாம். அது கூடவே இந்த சின்ன கப்பு அளவுக்கு பச்சைப்பருப்பு எடுத்து கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். அதையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தினை அரிசி எடுத்து அதே கப்பில் 4 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தினை அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுக்கிறோம். அதிகமாக தண்ணி விட்டால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். அடுத்து ஒரு ஸ்பூன் வனஸ்பதி சேர்த்துக்கிறேன். வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தினை அரிசியும் பச்சைப்பருப்பும் நல்லா சேர்ந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதையும் சேர்த்து வெல்லம் வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் வாசனை போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு காஞ்சதுக்கப்புறம் 6 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். உடைத்த முந்திரி பருப்பு ஒரு அரை கப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். முந்திரி செவந்ததும் 15 திராட்சை சேர்த்துக்கிறேன். ரெண்டும் செவந்ததுக்கப்புறம் எடுத்து பொங்கலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சுவையான தினை அரிசி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.